அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க இயக்கம் பெருசு. ஆர்எஸ்எஸ் சார்ந்தவங்க, ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவங்க அந்த இயக்கத்தை தவறா சொல்லுவாங்களா என்ன? கோட்பாடு என்னங்கிறது தான் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்க முன்வைக்கிற தத்துவங்கள் என்னங்கிறது தான். அது ஒரு பெரிய நீண்ட நேரம் எடுத்து தர்க்கம் செய்யணும். அதுக்கு இது நேரம் இல்லை. நீங்கள்லாம் விரும்பினா நான் அதுக்காக ஒரு பேசணும்னு நினைக்கிறேன், தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். இப்போ என் தம்பிக்காகவே ஒரு தடவை பேசணும்னு நினைக்கிறேன். அவர் பாரதிய ஜனதா கொள்கை எதிரின்றார். அப்போ காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் என்ன கொள்கை வேறுபாடு இருக்கிறதா நீங்க ஊடகவியலாளர்கள், என் உடன் பிறந்தார்கள் மட்டும் நீங்க காங்கிரஸ் பாரதிய ஜனதா ரெண்டுக்கும் என்ன கொள்கை வேறுபாடு இருக்கிறதா நீங்க கருதுறீங்க? யாராவது ஒரே ஒரு இடத்துல ஒரு கொள்கை வேறுபாடு இருக்குன்னா எப்படி சொல்லுங்க? ஒன்னை என் உடன் பிறந்தார்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். காங்கிரஸ் பாரதிய ஜனதா, பிட்வீன் பார்ட்டி சேஞ்ச், நோ பாலிசி சேஞ்ச். காங்கிரஸ் பாரதிய ஜனதா, டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே, இதுக்கெல்லாம் கட்சியில கொடியில் வண்ணம் மாறும், கொள்கையில எண்ணம் மாறாது. ரெண்டும் ஒண்ணுதான். ஏதாவது ஒரு கட்சியில இது இந்த இடத்துல இது மாறுபடுதுன்னு சொல்லுங்க, மறுபடியும் பேசலாம். ஆர்எஸ்எஸ் கோட்பாடு என்ன? நாட்டு விடுதலைக்கு போராடிச்சா? விடுதலையை விரும்பிச்சா? இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும்போது, இந்திய பெருநிலம் நானும் நீங்களும் இருக்கும்போது, விடுதலைக்கே அது முன் வச்ச போராட்டத்தின பதில் இருக்கா? அப்புறம் அதில் முதல்ல தெளிவுபடுத்தணும். என் தம்பி தெளிவுபடுத்தணும். நம்ம பாரதிய ஜனதா என் கொள்கை எதிரிங்கிறாரு. 2 முறை திரும்ப திரும்ப சொல்றாரு, 2 மாநாட்டிலையும். திமுக என் அரசியல் எதிரிங்கிறாரு தம்பி. அரசியலுக்கும் கொள்கைக்கு என்ன வேறுபாடு இருக்கு? கொள்கை என்ன, அரசியல் எதிரி, கொள்கை எதிரி, இது ரெண்டே எப்படி பாக்குறீங்க? இப்ப பாரதிய ஜனதா என்னுடைய கொள்கை எதிரினா, என் கொள்கை என்னன்னு சொன்னாதான் அது எதிராக இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியும். என் கொள்கை என்ன? பாரதிய ஜனதா என் கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரின்னு சொல்றதே ஒருத்தர் கொள்கையா இருக்க முடியாது. எதனால என் கொள்கை எதிரி பாரதிய ஜனதா? இப்ப நான் சொல்றேன், இந்த நாட்டின் மிக முதன்மையான அமைச்சர் ஐயா அமித்ஷா எங்க ஊர் மதுரையில் இந்து மக்களின் ஒற்றுமைன்னு பேசுறது என் எதிரி, என் கொள்கைக்கு எதிரி. இந்திய மக்களின் ஒற்றுமைன்னு அவர் பேசியிருக்கணும். விளங்குதா? நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க இப்போ எப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க இது மாதிரி மணிக்கணக்காக பல 100 உதாரணங்களை நம்ம சொல்ல முடியும். ஏன் அது என் கொள்கை எதிரி அப்படின்னு.